வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Black Clover Season 2 Episode 97 Overwhelming Disadvantage. ராயல் கேப்டனில் நடந்த கலவரத்தினால அங்கங்கே எல்லாமே தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. சோல் பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி கொடுத்த விசர்ட் கிங்க இவங்க பார்த்திங்கன்னா பத்திரமா அந்த ஜெயிண்ட்டை வச்சு அப்படியே மண்ணில் வச்சு அப்படியே மூடிட்டாங்க. ஸோ இது எப்படியே காப்பாற்றியாச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே, இப்போ எங்கள் அக்கா எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட பவர்ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ கேப்டன் யாமி அந்த செடியை பார்த்திங்கன்னா ரெண்டா துண்டா அறுத்துட்டாப்புல. ஸோ அறுத்ததுக்கப்புறம் சார்லெட் பார்த்திங்கன்னா இங்கே நின்று அப்படியே போஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பவர் போடுறதுக்கு முன்னாடி ஸோ அவங்களோட கையில் இருக்கிற அந்த காப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு துண்டா அப்படி உடஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட ஷீல்டு பார்த்திங்கன்னா என்னோட ஷீல்டு உடைக்கிற அளவுக்கு அவனோட பவர் இருக்குது. இருந்தாலும் அவன் பாரு நேரம் செத்துருப்பான், இந்த பில்டிங்க்கு நடுவுலேயே நசிங்கி செத்துருப்பான். அதனால் அவனுக்கு இவ்வளோ பவர் இருக்குதா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருமே மயங்கப்பட்டுருக்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ யார் மார்க்ஸு அப்புறம் ஹோவனு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிட்டு இவங்களே தான் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்லெட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே சோல் பார்த்துட்டாங்க. அக்கா எங்கக்கா போகிறீங்க, அப்போ இவங்க போயிட்டாங்கன்னா அப்போ கேப்டன் யாமி செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. கேப்டன் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே எங்கடி போனேன், எங்கே போனேன், என்னை அடிச்சுட்டு எங்கேயோ போகிறேன், நீ எங்கே போனேன் ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் பாதி அடி தான் இங்கே எந்திரிக்கிறாப்புல. அப்போ ஒரு வழியே உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சோல் நினச்சிட்டே இருக்கும்போது என்னை அடிச்சுட்டு போறியா, திரும்பி வாடி, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி கத்திட்டு இருக்கிறாப்புல. அட ரவுடி பொண்ணு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ரவுடி பொண்ணு அப்படி தான் கூப்பிடுவீங்களான்னு. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்ததை என்ன பண்ண அப்படிங்கும்போது நீங்கள் கொடுத்ததை நான் பத்திரமா மண்ணுகளில் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, எங்கள் அக்காவை எப்படி காப்பாற்றுவீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்க வேண்டிய விஷயம், நீ போய் இந்த ஊர் மக்களை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எங்கள் அக்காவை காப்பாற்ற நானும் வருவேன் அப்படிங்கும்போது முதல்ல சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்டுக்க, நான் ஒரு கேப்டனு, எனக்கு முதல்ல மரியாதை கூட, போய் இந்த ஊர் மக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் சல்யூட் வச்சு கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் கேபிட்டலில் அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்ஸை உருமாறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே எல்ஸை மாறினதுக்கப்புறம் ஸோ ஜெயிலில் பாதுகாக்க வேண்டிய கைதிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜெயில் கம்பி உடச்சிக்கிட்டு எல்லாருமே போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா வெளியே வராங்க. யார் பர்பிள் ஆக்டர்ஸ் கேப்டன் குல்டர் பாய்ஸாட் வந்திருக்காப்புல. ஸோ ஒரு வழியாக எப்படியும் இங்கேருந்து வெளியே வந்துட்டேனே, ஆனால் இங்கே எப்படி எல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் டிவிச் சலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வராப்பில். ஸோ இவர் யாருன்னு தெரியுதா, ஸோ எபிசோட் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆஸ்தாக்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து ஒரு ஃபார்மர் மேஜிக் நைட்டில் இருந்திருக்கிறவர். ஸோ ஒரு வழியாக நீயும் இங்கேருந்து வெளியே வந்துறியாட்டிருக்குது, உன்னதுக்கு போட்டு அடைச்சாங்க அப்படிங்கும்போது உன்னை எந்த காரணத்துக்காக போட்டு அடைச்சாங்களோ அதே காரணத்துக்காக தான் எண்ணெயை போட்டு அடைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னை வந்து இப்படி துரோகம் பண்ணி என்னை இங்கே அமுச்சு விட்ட பார்த்தியா பாய்ஸாட், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சலிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. நான் மட்டும் என்ன பண்ணுவேன், நீ மக்கள் எல்லாமே அதை நம்பினாங்க, அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட எப்பேற்பட்ட சக்தி இருக்குது, என்கிட்ட செயின் மேஜிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு செல்ஃப் ஹீலிங் இது பவர் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட மட்டும் என்ன, நான் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சக்தி இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பையன் மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கத்துறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்தா தான் குறுக்க வந்திருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா ஆஸ்தா வந்து ரிவிச் சலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடி விட்டுருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குல்டருக்கு பாய்ஸாட்டுக்கும் எப்படி அடி விட்டுருப்பாங்க, அந்த இடம் பார்த்திங்கன்னா அதிருது. ஸோ என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல சில்வர் ஈகிள்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து எல்ஸா மாறினவர் நான் மனுஷங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவன் நான் மனுஷங்களே கொல்லணுன்னு இருக்கிறான், நான் இவனுங்க கூட அந்த கூட்டணி போட்டேன், என்னையே கொல்ல பார்க்குறானுங்க அப்படிங்கும்போது நான் மனுஷங்களை பார்த்துட்டேன், நான் இப்போ உங்களை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அவசரப்படாத, நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், மறந்துட்டீங்களே அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் மனுஷங்கனாலே எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்ஸ் அங்கே இருக்கிறவங்களாம் கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாட்டர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சரி நானுங்கிறது தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டாங்க. ஸோ இவர் அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க. இவரோட அட்டாக் பார்த்தீங்கன்னா செவுத்துலேயே தான் போய் விடுக்குது. சரி நீங்கள் ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டீங்களா, அப்போ சரி நான் இங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாகவே அடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சலிக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட செயின் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த எல்ஸை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி போட்டாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அப்படி பைண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்னை இப்படி கட்டி போட்டாங்களே, என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறாங்க. எப்படி என்னோடய பவர் ரொம்பவே சூப்பராக இருந்ததில்ல. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம், இவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸாட்டும் சலிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. லக் உனக்கு என்னாச்சு, ஏன் இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிராவிட்டோ ஸ்டோனில் இங்கே ராயல் கைன்ஸை காட்டிகிட்டு இருக்கிறாங்க.
இவனுக்கு என்னாச்சு, இவன் மூஞ்சியில் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்கு அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எல்சா மாறிட்டாங்கல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நாம் எவ்வளோ நாளாக உயிர் தெழுகாமல் இருந்தோம், இப்போ வந்து உயிர் தெழுந்துட்டோம்ல. ஸோ இவங்களை இனிமேல் நான் கொண்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கை வந்து கேட்குறாங்க. சரி, இன்னும் சின்ன பொண்ணாட்டவே இருக்கிற நீ, சரிப்போ நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே ஸோ லக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட கோட்டை கழட்டி போட்டு, ஸோ இப்போ நான் என் தண்டரில் கருக வைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கும்போதே அட்டாக் பண்ணும்போதே அடடா ஒரு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த தண்டர் போயிடுச்சு. ஸோ வெளியே இருக்கிற ஸ்பேட்டல் மேஜிக் யூஸர் பார்த்தீங்கன்னா எல்சா மாறிட்டாங்க. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்கே தன்னோட பெட்டல் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க. இவனுங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு இருக்குது, அதனால தான் நம்மளே கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடடா என்ன இங்கே இத்தனை ரோஸ் இருக்குது, இதை நான் எப்படி தாண்டி வரது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே தன்னோட கோட்டை கழட்டி போட்டு அவரோட உடம்பு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தண்டரால் அப்படியே ஷீல்டு போட்டுக்கிட்டாப்புல. இவங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு என்னையை கொல்ல வராங்க, லக் நான் உன்னோட டீம்மேட்டரை நீ என்னையை கொல்ல வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு நோயில் தன்னோட அதிகபட்சமான டிஃபென்ஸ் வச்சு, அதாவது டிராகன் ஸ்லேயரை வச்சு போட்டுட்டு இவங்க அப்படி மறைஞ்சிட்டாங்க. ஸோ லக்கு பார்த்தீங்கன்னா பறந்து அங்கேருந்து வந்துட்டு அங்கே ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே தாண்டி டிஃபென்ஸ் எல்லாமே தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஸ்லேயருக்குள்ளேயே அடித்து உடச்சி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி போய் தண்ணி எப்படி கீழே போயிட்டு இருக்குது. ஸோ என்ன இப்போ சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு கூப்பிட்றாப்புல. அடுத்து ஆஸ்தாவை காட்டுறாங்க. ஸோ எப்போ ரையா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பார், அதாவது ஃபுல் எல்சா மாதிரி இருப்பாங்க. டே பொடியா, அப்போ நீ ஒன்றும் சொன்னில்ல, நான் அதை கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா சொன்னதை வந்து கேட்டிருப்பாங்க. நான் மக்கள் எல்லாருமே ஒன்று தானே, நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணதுனால தானே அவங்க நம்மளை இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து சொல்லியிருப்பாருங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து உன்னோட கருத்துக்கு வந்து நான் மதிப்பு கொடுக்குறேன், இருந்தாலுமே அதையே வந்து இன்னொருத்த வந்து சொன்னான் நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது, அதை நான் நம்பினதுனால தான் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சேதம், என் நண்பனை இழந்தேன், என் குடும்பத்தை இழந்தேன், என் கிராமத்தையும் நான் ஒட்டு மொத்தமாக இழந்துட்டேன். ஸோ இன்னொரு தடவை நான் அதை நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுக்கு மேலே உங்களை நான் உயிரோடு விட்டால் எங்களோட எல்ஸுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட காப்பி மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் மேஜிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மேஜிக்கையும் லைட் மேஜிக்கையும் ஒன்றா யூஸ் பண்ணுறாப்புல. எங்கள் எல்ஸுக்கு நிகர் நீங்களாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லைட் மேஜிக் டார்க் மேஜிக் ரெண்டு ஒன்றா யூஸ் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து பாதுகாப்பாக இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெர்லியோனை வந்து குத்துறாங்க. ஸோ குத்துனோடனே பார்த்தீங்கன்னா அது 2மே நலிஃபை ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே மலை நெருப்பாக அப்படி வந்துட்டு இருக்குது. ஸோ இவனால் இப்போ 2 மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. அப்போ சரி நானும் இனிமேல் 2 ஸ்வாடை வச்சு சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து சொல்கிறாங்க. என்ன நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, அவங்க வாழ்கிறதுக்குலாம் தகுதி இல்லாதவங்க, அவனை நான் இப்போ கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெர்லியோனை சொல்கிறாங்க. ஸோ அதே ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வேகமாக குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ரையா எல்லாருமே பார்த்திங்கன்னா வேகமாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ வேல்டஸோட பவர் அப்புறம் லிக்டோட பவர் வச்சுக்கிட்டு வேகமாக போய் அப்படியே ஒரு இடமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறாங்க. இவன் முன்ன விட இவ்வளோ ஸ்பீடாக இருக்கானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆஸ்தாவை சேர்த்து அடிக்கிறாங்க. ஸோ ஆஸ்தா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மெர்லியோனை ஜஸ்ட் மிஸ்ஸில் அடி வாங்காமல் தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஆஸ்தா வந்து லைட்டாக அடி வாங்கிடுறான். ஸோ அவங்க மேலே பில்டிங் உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்குது. ஸோ யார் வராங்கன்னு பார்த்தா ரில்லு தான். ஸோ ரில்லு பார்த்திங்கன்னா எப்படியும் மாறி இருப்பாங்க. ரையா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ பேட்ரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அக்கா தான் இங்கே வந்து மாறி இருப்பாங்க. எப்படா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா ஐயா, நம்ம எல்லாருமே செத்துட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரில் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு போய் அவனோட எனிமிக்கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யார் ரில்லு, நான் எனக்கு மனுஷங்க ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரில்லு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா செமையான அதிர்ச்சி. ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்க ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆஸ்தாவுக்கு செமையான அதிர்ச்சி. போர்க்களத்தில் லாங்குவேஜ் மேலே இருந்து ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெர்லியோனை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடா இவங்க என்ன நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்களாட்டு இருக்குது. ரில் ஃபஸ்ட்டு இறங்கடா, எதுக்கு நீ அங்கே இருக்கிற, கீழே வா, என் கூட வந்து பேச கொண்டாரு அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரில்லுக்கு செமையான கோவம் வருது. ஏன்னா இப்போ அவர் மனுஷனையில ஒரு எல்ஸாக மாறிட்டாப்புல. ஸோ அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு 5 தலை பாம்பு இருக்கும். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படியோ பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸ் வந்து தடுத்து காப்பாற்றிட்டாங்க. என்ன அவனை அசால்ட்டாக காப்பாற்றிட்டியா, இருந்தாலும் உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட ட்ராப் மேஜிக்கை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடம் பூராவே பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பலால் நிரம்புது. அடடா என்ன இங்கே ஃபுல்லாக சாம்பலாக இருக்குது, என்னால் மூச்சுட முடியல, அங்கே எதையுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரில்லு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தா தன்னோட டீமன் பவர் அன்லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த பாம்புகள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு ரில் உன்னை காப்பாற்ற வரம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறாப்புல. ஸோ ரில்லே அடிச்சிடுறாங்க. ரில் அடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு டிராகன் ஆட்டை வந்து ரில் அப்படியே தூக்கிட்டு போயிடுது.
இப்போ எப்படி நாங்கள் அசால்ட்டாக அடிச்சிட்டோம்ல அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னமும் புரியல, அந்த ரீஇன்கார்னேஷன் ஸ்பெல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது, உன்னோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட் வச்சு அடித்தாலும் எதுவுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல புலி ஏஞ்சல் அப்புறம் அங்கே இருக்கிற இன்னொரு 2 பேர் அங்கே எல்லாமே வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே மாறிட்டாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சு. ஆஸ்தா நாம முதல்ல இங்கேருந்து பின்வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது பின்வாங்கிறதா? பின்வாங்கிறது எல்லாமே கோலத்தனம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக பின்வாங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மெர்லியோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன். பின்வாங்கிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் போய் பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையுமே அந்த செவத்தை உடச்சிக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. அடாடா இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தனியாக மாட்டாது யார், நானா நீயான்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை நான் என் கையாலேயே சாகடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோனோ ஒரு வெறியோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட தம்பி வந்து இவங்க தான் கொண்டிருப்பாங்க, எல்ஸ் குடும்பம். ஸோ அதனால தான் இவங்க வந்து பழி வாங்கணுங்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூகுலின்னு பார்த்தீங்கன்னா கை அசைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, bye from Hari's Voice.